மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பழனி தண்டாயுதபாணி மடத்தின் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 1880ஆம் ஆண்டுகளில் அந்த நிலத்தின் உரிமையாளராக இருந்ததாக கூறப்படும் குப்புசாமி மணியத்தின் வாரிசுதாரர்கள் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். வழக்கில் தொடர்புடைய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்னிலையில் வாரிசுதாரர்களிடம் சிபிசிஐடி எஸ்பி ஷாஜிதா விசாரணை நடத்தினார். அப்போது சம்பந்தப்பட்ட நிலத்தின் 1882 மற்றும் 1888ஆம் ஆண்டின் ஒரிஜினல் ஆவணங்களையும் அவர்கள் சமர்ப்பித்தனர். விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வாரிசுதாரர்கள் அந்த இடம் மடத்துக்கு தானமாக கொடுக்கப்பட்டது என்றும் அதற்கும் அறநிலையத்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தனர். அத்துடன் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக அந்த நிலம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சுந்தரி முருகன் பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்லி விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த சொத்துக்கோட ஒரிஜினல் பத்திரத்தை உரிமையாளர் அவங்க தான் சொல்லி அதை கொண்டு வந்து நாங்கள் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். எங்களை விசாரித்து வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் நீதிமன்றம் நாடி நாங்கள் தான் ஒரிஜினல் ஓனர்னு சொல்லி நாங்கள் எங்கள் சொத்தை மீட்டெடுப்போம் சார். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்லியிருக்காங்க? விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். விசாரணையில் எங்களுக்கு என்னென்ன சாதகமாக இருக்கோ எல்லா ஆவணங்களையும் நாங்கள் அவங்கள்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். மீதி எங்களுக்கு தேவையான ஆவணங்களெல்லாம் நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் எங்களுக்கு தேவையானதை தீர்ப்பு பெற்றுக்கோம். நன்றி சார். நான் சுந்தரியோட தம்பி. 1882 88 குப்புசாமி மணியக்காரர் எழுதின ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அக்காவுடைய மாமனாருடைய தாத்தா. அவங்க அது ஒரு ப்ரைவேட் மட்டுக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக அதில் ஒரிஜினல் பத்திரம் பூரா இவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சு அது சம்மந்தம் சமீபத்தில் போன வருடம் ஒரு சப்கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது சரியான முறையில் அவங்க தர்ம சாஸ்திரம் பண்ணி கொடுத்து ஒரு தனியார் மடத்துக்கு பண்ணி கொடுத்தது ஒரு என்ன நோக்கத்துக்காக பண்ணால் அந்த நோக்கம் சரியாக வரலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் போகணுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் பார்க்கல. நாங்கள் 82 88 அதெல்லாம் ஒரிஜினல் இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சிட்டோம். 882 88 அக்காட்ட தான் ஒரிஜினல் பத்திரம் இருக்குது. அவங்க தான் அவங்க உரிமையாளர். அதுதான் அதை எழுதி அதை கொண்டாந்து காமிச்சோம். அதுக்கான இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு சாட்சியத்துக்கு ஒரு இது வாங்கிட்டாங்க. வேறு ஒன்று அடுத்த கட்ட நீதிமன்றம் தானே வரட்டும். ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சப்கோர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் போவோம். அவங்க நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு வேணும்னு கேட்கல. இதை திருப்பி தர்ம காரியத்துக்கு ஒழுங்காக போகணும், அவ்வளோதான். ஏற்கனவே அவங்க முப்பாட்டனர் எழுதி வச்சது தர்ம காரியத்துக்கு. இதில் ஹெச்ஆர்என்சிக்கு உண்மையிலே உரிமை இல்லை. ஹெச்ஆர்என்சிக்கு இது தனியாக ஒரு மடத்தை கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் அதை பண்ணலை. அதை திருப்பி அதேமாரி தான் பண்ணணும். அதை ஹெச்ஆர்என்சி நினைக்கிறாங்கன்னா அவங்களும் அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கலாம். அதனால் அது பின்னாடி முடிவு பண்ணிக்கணும் நீதிமன்றம். என்ன சார் சொன்னாங்க? கொடுத்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு அவங்க ஹெச்ஆர்என்சி அப்பீல் போயிருக்காங்க. அந்த சப்கோர்ட்டில் அவங்க ஹெச்ஆர்என்சி உரிமை இல்லைன்னு சொன்னால் அவங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு அவங்க அப்பீல் வந்திருக்காங்க. அது பெண்டிங் இருக்குது. அது என்ன சொல்லுறதை பார்த்துக்கலாம். என்னென்னா அவங்களுக்கு இந்த சொத்தை கேட்குறதுக்காக வரல. சொத்தை நல்லபடியாக அவங்க என்ன தர்ம நோக்கத்துக்கு கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்ல வந்திருக்கோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.